வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். என்கிட்ட வர நிறைய பெற்றோர்கள் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் குழந்தைக்கு எல்லாமே புரியுது, ஆனால் அவன் பேச மாட்டான் அப்படின்றது ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட்டாக நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களும் இந்த டைட்டிலை பார்த்துட்டு தான் பார்க்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா எல்லாருக்குமே காமனாக உள்ள ஒரு பிரச்சனை, புரியுது ஆனால் ஏன் பேசலை. இதை ஒரு விஷயம் சொன்னால் எல்லாமே புரிஞ்சுக்கிறான், அங்கே போய் வச்சுட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா, அங்கே போய் கொடு, இது என்ன அது என்னன்னு கேட்டால் காமிக்கிறான், எல்லாமே தெரியுது அவனுக்கு. தெரியாத விஷயம் கிடையாது, ஆனால் ஏன் வாயை திறந்து பேச மாட்டான். சில சமயம் அவன் ஸ்டப்பானாக இருக்கிறானோன்னு எனக்கு தோணுது. கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறான், வேணுன்றதை காமிக்கிறான், சைகையில் காமிக்கிறான், சொல்கிறத புரிஞ்சுக்கிறான், எடுத்து காமிக்கிறான், எல்லாமே பண்ணுறான், ஆனால் ஏன் பேச்சு வர மாட்டேங்குது அப்படின்றதான் மேஜர் இஷ்யூ. ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஏன் குழந்தைகளுக்கு புரியுது ஆனால் பேச மாட்டுறாங்க, ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அப்படிப்பட்ட குழந்தைகள் நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம இன்றைக்கி கிளியராக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்பீச் தெரப்பி டேர்ம்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய பேசணும் அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு ரிசப்டிவ் லாங்குவேஜ் இருக்கணும், எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜ் இருக்கணும். ரிசப்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரிதல் திறன். புரிதல் திறன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நாங்கள் ஒரு அசஸ்மெண்ட் எடுப்போம். அந்த அசஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேள்விகள் பேரண்ட்ஸுக்கு தான் கேட்போம், ப்ளஸ் குழந்தைய முடிஞ்சால் அப்சர்வேஷன் பண்ணுவாங்க, இல்லைன்னா உங்களோட வீடியோஸ் அதெல்லாம் வச்சு குழந்தைய அப்சர்வ் பண்ணலாம். மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு யுவர் பேரண்ட்ஸ் அப்சர்வேஷன். நீங்கள் எப்படி அப்சர்வ் பண்ணுறீங்க குழந்தைக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது அப்படின்றத நாங்கள் ஒரு கொஷினர் மாதிரி வச்சுருப்போம். அந்த கொஷினர் வச்சு குழந்தை உங்ககிட்ட இந்த கொஷின் கேட்குறப்போ குழந்தை எப்படி இருக்குது, குழந்தையோட லெவல் லாங்குவேஜ் புரிதல் திறன் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். அந்த குழந்தையோட புரிதல் திறன் ஏஜ் அடிக்குவேட்டாக இருக்கா. சப்போஸ் அந்த குழந்தைக்கு 4 years ஆகுது அப்படின்னாக்கா 4 year old குழந்தைக்கு தேவையான புரிதல் திறன் இருக்கா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு 2 வயசு குழந்தைக்கும் ஒரு 4 வயசு குழந்தைக்கும் என்ன லாங்குவேஜ் இருக்கணுன்றது தெரிய மாட்டேங்குது இல்லையா. ஸோ தெரியாததால் குழந்தை பேசுகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அந்த குழந்தையோட ரிசப்டிவ் லாங்குவேஜ் கம்மியாக கூட இருக்கலாம். அது நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒரு 4 வயசு குழந்தைக்கு 2 வயசு குழந்தையோட புரிதல் திறன் தான் எப்படி பேச முடியும். புரிதல் திறன் கம்மியாக இருக்கிறப்போ அந்த குழந்தைக்கு பேச்சு வர்றது தாமதமாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு புரிதல் திறன் தான் அந்த குழந்தைக்கு டெவலப் ஆகணும். இப்போ ஒரு விஷயம் நமக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதை புரிஞ்சாதானே நம்ம அடுத்து அதே மாதிரி செய்ய முடியும். அந்த ஒரு விஷயத்தை பற்றி புரிஞ்சிக்காமல் நம்ம அதே மாதிரி பேசணும், அதே மாதிரி சமையல் பண்ணணும், அதே மாதிரி செய்யணும் அப்படின்னாக்கா எப்படி முடியும்? நம்மளால் கண்டிப்பாக முடியாது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் குழந்தைகளுக்கும் புரிதல் திறன் அப்படின்றது ஃபஸ்ட்டு டெவலப் ஆகணும். ஸோ இந்த ரிசப்டிவ் லாங்குவேஜ் நம்ம செக் பண்ணுறோம். ரிசப்டிவ் லாங்குவேஜ் அந்த குழந்தைக்கு ஏஜ் அடிக்குவேட்டாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜ் மேட்ச் ஆகாது இல்லையா. இப்போ எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜ் அந்த குழந்தை ஒரு வார்த்தை கூட பேசலை அப்படின்னாக்கா 1 வயசு குழந்தை மாதிரி தான் அந்த குழந்தை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த குழந்தைக்கு புரிதல் திறன் 4 வயசு, ஆனால் எக்ஸ்ப்ரெசிவ் திறன் அந்த குழந்தைக்கு 1 வயசு இல்லை 1.5 வயசாக கூட இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல மிஸ் மேட்ச் ஏற்படுது இல்லையா. அந்த குழந்தையோட புரிதல் திறன் ஒரு இதாக இருக்குது, பேசுகிற திறன் ஒரு லெவலில் இருக்குது. ஸோ அப்போ மிஸ் மேட்ச். அந்த குழந்தை என்னெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்றது ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த குழந்தை அதெல்லாமே கற்றுக்கிட்டு தான் ஆகணும். கற்றுக்கிட்டப்போ அந்த குழந்தை அந்த எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜுக்கும் ரிசப்டிவ் லாங்குவேஜுக்கும் மேட்ச் ஏற்படும். ஸோ அந்த மேட்சிங் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த குழந்தை தாராளமாக எல்லா வகையான வார்த்தைகளையும் அந்த குழந்தை உபயோகிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க, சரளமாக பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த குழந்தையோட எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜ் அண்ட் ரிசப்டிவ் லாங்குவேஜ் மிஸ் மேட்ச்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அந்த குழந்தைக்கு இன்னும் புரிதல் திறனை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த புரிதல் திறன் அந்த வயசுக்கு பத்தாது அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா சில குழந்தைகளுக்கு என்ன ஆகும்னாக்கா நம்ம நிறைய சொல்லி கொடுத்தா தான் அந்த குழந்தை கான்ஃபிடென்ஸ் டெவலப் ஆகும், புரிஞ்சுக்கிட்டா தான் கான்ஃபிடென்ஸ் டெவலப் ஆகும். நிறைய புரிதல் திறனை இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த குழந்தைக்கு டெவலப் பண்ணுறோம். புரிதல் திறன் டெவலப் ஆக ஆக அந்த குழந்தையோட பிரெயினில் நிறைய கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுக்கு இதான் இப்போ ஒரு ஆப்பிள் சொல்லி கொடுத்தீங்கன்னா வெறும் ஆப்பிளாக மட்டும் சொல்லி கொடுக்காம அது ரெட் கலரில் இருக்கும், அது ஸ்வீட்டாக இருக்கும், நம்ம பீல் பண்ணுவோம், கட் பண்ணுவோம், சாப்பிடுவோம், அதெல்லாம் சொல்கிறப்போ அந்த குழந்தை நிறைய பிரெயினில் மேப் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஓகே ஆப்பிள் சாப்பிடு, ஆப்பிள் ரெட், ஆப்பிள் கட் அப்படின்னு உங்ககிட்ட அந்த குழந்தை வேறு வார்த்தைகளை போட்டு பேசுகிறதுக்கு ஆரம்பிக்கும். வெறும் ஆப்பிள் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா வெறும் ஆப்பிள் தானே அந்த குழந்தை சொல்லும். ஸோ அதனால் புரிதல் திறன் கரெக்டாக இருக்குதுன்னு நான் தப்பாக எடை போட்டுறக்கூடாது. புரிதல் திறன் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த மாதிரி நிறைய பேசுகிறதுக்கு ஆரம்பிக்கணும். இன்னும் சில குழந்தைகளுக்கு நிறைய புரிதல் திறன் நல்லாவே இருக்கும், ஆனால் வெளிப்படுத்துறதுல பேசுகிறதுல பிரச்சனை இருக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, அந்த குழந்தை பேசுகிறதுக்கான வாய்ப்பை வந்து நம்ம உருவாக்கணும். அந்த குழந்தை உருவாக்கணும் அப்படின்னாக்க வாய்ப்பு உருவாக்கணும் அப்படின்னா என்ன மேடம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நார்மலாக எல்லா குழந்தைங்களும் புரிஞ்சுக்கிறாங்க, பேசுகிறாங்க. இவனுக்கு என்ன நம்ம வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும்? அது என்ன வாய்ப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த குழந்தைக்கு வாய்ப்பு அப்படின்னாக்கா நீங்கள் சாய்ஸ் கொடுக்கறது. அதாவது பைனரி சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த குழந்தை வந்து உங்ககிட்ட பிஸ்கெட் கேட்குது, நல்லா உங்களுக்கு தெரியுது பிஸ்கெட் கேட்குது அப்படின்னு. ஸோ அந்த குழந்தைக்கு நீங்கள் ஒரு கையில் பிஸ்கெட் வச்சுக்கோங்க, ஒரு கையில் அந்த குழந்தைக்கு பிடிக்காத ஒரு பொருளை வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஆரஞ்சு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஒரு கையில் ஆரஞ்சு, ஒரு கையில் பிஸ்கெட். உனக்கு எது வேணும் அப்படின்னு கேளுங்க. அந்த குழந்தை பிஸ்கெட் காமிச்சிச்சுனாக்கா, வாவ் பிஸ்கெட் அப்படின்னு அந்த வார்த்தைகள் உச்சரிப்பை வந்து கரெக்டாக நீங்கள் அந்த குழந்தைகிட்ட காமிங்க. அந்த குழந்தைகிட்ட காமிக்கிறப்போ அந்த குழந்தை வந்து ஓகே இதான் பிஸ்கெட், நான் இப்படி தான் சொல்லணும் அப்படின்ற உச்சரிப்பை வந்து அந்த குழந்தை கிளியராக கற்றுக்க ஆரம்பிக்கும். இன்னொன்று, எங்கே எடுத்தாலுமே அந்த குழந்தை பேசுகிறதுக்கான வாய்ப்பு. இப்போ வந்து நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஷூ போட்டுட்டு இன்னொரு ஷூ போடாதீங்க, வெயிட் பண்ணட்டும். என்னம்மா என்னாச்சு, என்ன தேடுற அப்படின்னு கேட்கணும். ஷூ காணாமா, ஓகே ஷூ, ஷூ எங்கே, ஷூ எங்கே அப்படின்னு மல்டிபிள் டைம்ஸ் அந்த வார்த்தைகள் அந்த குழந்தை கேட்குற மாதிரி நீங்கள் நிறைய ரிப்பீட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி பண்ணுறப்போவும் அந்த குழந்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதாவது நம்ம அறியாமல் நம்ம செய்கிறோம் அப்படின்றதால அந்த குழந்தை வந்து ஓகே உங்கள் நிஜமாகவே அவங்களுக்கு தெரியல, நம்ம சொல்லணும் அப்படின்ற எண்ணம் அந்த குழந்தைக்கு தானால வரும். இன்னொன்று வந்து அந்த குழந்தைகிட்ட நம்ம ஆச்சரியமாக பார்த்து பேசணும். எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் வாவ் இங்கே பார்த்தியா ஒரு பட்டர்ஃப்ளை அழகாக இருக்குதே அப்படின்னு, ஆமாம் பட்டர்ஃப்ளை பார் பட்டர்ஃப்ளை பார் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாவ் சூப்பராக இருக்கே ரெட் ப்ளூ க்ரீன் எல்லாமே இருக்குடா அந்த இதில் பட்டர்ஃப்ளை பறந்து பறந்து மேலே போச்சு அந்த மாதிரி நீங்கள் பேசுகிறப்போ அந்த குழந்தை நீங்கள் ஏதோ பேசுகிறீங்க நான் கவனிக்கணுன்ற மாதிரி எண்ணம் வந்து அந்த குழந்தை கவனித்து பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இன்னொன்று, அந்த குழந்தைகிட்ட நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சில பெற்றோர்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, அந்த குழந்தைகிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு நம்ம அவசரமாக அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். இல்லை சொல்லு அப்படின்னு நம்ம அடுத்தடுத்து சொல்ல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அந்த குழந்தைகிட்ட இருந்து பதில் வரவே வராது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் ஒரு பொருளை காமிச்சு இது என்ன தெரியுமா உனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அந்த குழந்தை வெயிட் பண்ணுது. வெயிட் பண்ணுறப்போ நீங்கள் யோசிக்கணும். அந்த மூளை வந்து அந்த கொஷினை எடுத்துகிட்டு போய் யோசனை பண்ணுதுன்னு அர்த்தம். அந்த குழந்தை சும்மா அப்படியே ஸ்டேபிளாக நிற்கலை. ஏதோ ஒன்று யோசனை மூளையில் நடக்குது. அதுக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் 1 2 3 ஒரு 10 வரை கவுண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அந்த குழந்தைக்கு ஆன்சர் பண்ண முடியலைன்ற பட்சத்தில் மறுபடியும் நீங்கள் அந்த கொஷினை ரிப்பீட் பண்ணலாம். இல்லைனாக்கா அந்த குழந்தைகிட்ட க்ளூ கொடுக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் கையில் பால் வச்சுருக்கீங்கன்னா ப ப அப்படின்னு சொல்லிட்டு பால் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்போ அந்த குழந்தை வந்து ஒரு டைம் எடுத்து மூளையில் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் இந்த எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜ் கொண்டு வர்றதுக்கு. எல்லாமே புரியுது பேசலை அப்படின்னு சொல்கிற குழந்தைகளுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்க வாயை திறந்து பேசுகிறதுக்கு சீக்கிரத்திலே ஆரம்பிப்பாங்க. இன்னொரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜ் வந்து பிரச்சனை யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, சில குழந்தைகளுக்கு டங் டை இருக்கலாம். டங் டை அப்படின்னா அங்கே நாக்கு இருக்கு இல்லையா, அந்த நாக்குக்கு அடியில் ஒரு கனெக்ஷன் மாதிரி இருக்கும். வாய் ஃப்ளோர் ஆஃப் த மவுத்துக்கும் நாக்குக்கும் அடியில் ஒரு கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இருக்கும். சில குழந்தைகளுக்கு அது டைட்டாக இருக்கும், கொஞ்சம் முன்னாடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த குழந்தைகளோட நாக்கை வந்து கரெக்டாக தூக்கிறதுக்கோ அசைக்கிறதுக்கோ முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் அந்த குழந்தைக்கு பேச்சு வர்றதில் தாமதம் ஏற்படலாம். இல்லைனா உச்சரிப்பு பிழை அந்த குழந்தைக்கு ஏற்படலாம். அது ஒன்று இருக்குது. சில குழந்தைகளுக்கு கிளெஃப்ட் லிப், கிளெஃப்ட் பேலட், அந்த மாதிரி உதடு பிளவு, அன்னப்பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்னால கூட அந்த குழந்தைகளால் வாய் திறந்து பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் வராது. சில குழந்தைகளுக்கு வந்து ஆர்டிகுலேஷன் எரர்ஸ்ன்னு இருக்கும். ஒரு சில வார்த்தைகள் வராது. இப்போ ரா வராது, சா வராது, கா வராது, க்ஷா வராது. அந்த மாதிரி சில குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம ஐயோ இன்னொருத்தர சொல்லு தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம ரிப்பீட் பண்ண அவங்களுக்கு என்ன ஆகும்னா ரொம்ப அலர்ட் ஆகிடுவாங்க. ஓகே எனக்கு பேச்சே வராது போல் அப்படின்னு நினச்சிட்டு அந்த குழந்தைங்க பேசுகிறதே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள கண்டிஷன்ஸில் வந்து அந்த குழந்தைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும். இப்படி தான் உச்சரிப்பு பண்ணணுன்றதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். டெஃபினட்டாக ஒரு ஸ்பீச் தெரபிஸ்டோட சப்போர்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணணும். ஒரு ஸ்பீச் தெரபிஸ்டோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த சொல்லிக் கொடுக்குற விஷயம் ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்போம். அந்த ஐடியாஸை நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாலே இந்த எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜ் டிஸார்டர் டிலே அப்படின்றது வந்து அந்த குழந்தைகளுக்கு இல்லாமல் ஈஸியாக முயற்சி பண்ணி குழந்தைங்க வந்துடுவாங்க. சரி, சில சமயம் நீங்கள் நினைக்கலாம்,
ஓகே எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ் டிலே தானே, அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக எனக்கு தோணலையே, நான் நெட்லலாம் பார்த்தேன் அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏன் வந்து நம்ம அதாவது இது ஏன் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை? புரியுது அவன் பேசிடுவான் அப்படின்னு நிறைய பேர் விட்டுடுறாங்க. அவனுக்கு எல்லாமே புரியுதில்ல, அவன் டெஃபினட்டாக பேசுவான் அப்படின்னு. ஆனால் பார்த்த வரைக்கும் 2, 2.5 வயசு வரைக்கும் சில குழந்தைங்க புரியும், ஆனால் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ள குழந்தைகள் நான் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயே பார்த்துருக்கேன். சில குழந்தைங்க தன்னால் வந்து 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் டெவலப் ஆகிடுவாங்க, பிக்கப் பண்ணிவிடுவாங்க. லாங்குவேஜ் வந்து அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்டர்வென்ஷன் தேவைப்படும். ஆனால் எந்த குழந்தைங்க பிக்கப் பண்ணுவாங்க, எந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு தெரப்பி தேவைப்படும், இன்டர்வென்ஷன் தேவைப்படும்ன்றது யாருக்குமே தெரியாது. ஆராய்ச்சியிலையும் அதுதான் சொல்கிறாங்க. இதில் வந்து பாதி குழந்தைங்க வந்து தன்னால் வந்து 2.5 வயசுக்கு அப்புறம் டெவலப் ஆகிடுவாங்க. மீதி பாதி பேர் வந்து கண்டிப்பாக இன்டர்வென்ஷன் தேவைப்படும் அப்படின்றாங்க. ஆனால் யாருக்கு தேவைப்படும், யாருக்கு குணமாவாங்க சரியாவாங்கன்றது நமக்கு தெரியாது, நம்ம கையிலையும் அது இல்லை. இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த குழந்தைக்கு வந்து ஸ்க்ரீன் எக்ஸ்போஷர், அதுக்கப்புறம் அன்னெசரி ஜங்க் ஃபுட் கொடுக்கறது, ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த குழந்தைக்கு இன்னும் வந்து அந்த டிலே வந்து கூடிக்கிட்டே போகும். இன்னொன்று, இந்த டிலே இருக்கிற குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அவங்க லேட்டாக பேசுகிறாங்கன்னு நினச்சி நம்ம இருக்கிறோம். ஆனால் லேட்டாக பேசுகிறதால அந்த குழந்தைங்களோட காக்னிட்டிவ் எபிலிட்டி அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. நார்மலாக ஒரு வயசில் பேசுகிற குழந்தைக்கும் ஒரு 2.5 வயசுக்கு மேலே அந்த குழந்தை டிலேயால் லேட்டாக பேசுகிற குழந்தைகளுக்கும் காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா மற்ற குழந்தைகளை விட கொஞ்சம் அவங்க பின்தங்கியே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில குழந்தைகளுக்கு டிஸ்லெக்ஸியான்னு சொல்லுவாங்க இல்லையா, லேர்னிங் டிசபிலிட்டி, அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கும் ஃப்யூச்சரில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு குழந்தை வந்து 1.5 வயசு 1 வயசுக்குள்ளே பேசிடணும். அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களோட மூளை வளர்ச்சி திறன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்பவே ஈஸியாக அந்த குழந்தைங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, எல்லாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்குவாங்க. புதுசாக லேர்ன் பண்ணுறதுல அந்த குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டு காமிப்பாங்க, நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும். டிலே ஆகுது அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த குழந்தைக்கு பின்னாடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால என் குழந்தை தன்னால் பேசிடுவான், புரியுதில்ல, லேட்டாக பேசுவான் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ண அந்த குழந்தைக்கு பிரச்சனைகள் கூடிக்கிட்டே தான் இருக்கும். சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறத விட சரி பண்ணுறதுக்கு என்ன முயற்சி நம்ம எடுக்கணும் அப்படின்றத சீக்கிரமாகவே எடுக்க ஆரம்பிங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் குழந்தைய நீங்கள் பேச வைக்கலாம். அவங்களோட எல்லா எபிலிட்டிஸும் பர்ஃபெக்டாக அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே பெற்றோர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சு 2, 2.5 வயசு வரைக்கும் பேசாத குழந்தைங்க இருக்காங்களா, எல்லாமே புரியுது, பேசிடுவான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு அசஸ்மெண்ட் எடுத்து பாருங்கள். அசஸ்மெண்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது. உண்மையிலே ஸ்பீச் தெரப்பி தேவைப்படுமா இல்லை தேவைப்படாதா அப்படின்றத நீங்கள் ஈஸியாக அசஸ்மெண்ட்லேயே இந்த குழந்தைய பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் அந்த குழந்தைக்கு டிலே இருக்குது, ஏதோ பிரச்சனை இருக்குதுனாக்கா ஆரம்பத்திலே நம்ம சரி பண்ணிட்டோன்னா அந்த குழந்தைய நம்ம பர்ஃபெக்டாக மாற்றிடலாம். ஓகே பெற்றோர்களே, மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.